ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி நல்லா ஒரு 3 தடவை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கு நல்லா கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வடச்சட்டி காய வச்சு அதில் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றிக்குங்க. உருளைக்கிழங்குக்கு கொஞ்சம் எண்ணெயிலே நம்ம வறுக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிக்குங்க. அது கூட கொஞ்சோண்டு ஜீரகம், கடுகு இதெல்லாம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள். உருளைக்கிழங்கு கண்டிப்பாக நீங்கள் வெள்ளைப்பூடு இல்லைன்னா பெருங்காயத்தூள் கண்டிப்பாக நம்ம சேர்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகாய் நல்லா சேர்த்துட்டு இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைஞ்சி வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து உருளைக்கிழங்கு நல்லா அதோட வதக்கி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயோடு நல்லா உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு வேகும்போதே நம்ம உப்பு சேர்த்துட்டா தான் உருளைக்கிழங்குல உப்பு பிடிக்கும். இப்போ அது கூடவே மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் வந்து 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன், காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், நம்ம எந்த மசாலாவும் இனி நம்ம சேர்க்க மாட்டோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம தண்ணியே சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காமல் நம்ம எண்ணெயிலேயே வந்து வறுத்து எடுக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பப்போ வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து உருளைக்கிழங்கு நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கி வரும். இப்போ ஒரு பிளேட் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த ஆவியில் வந்து சீக்கிரம் வெந்து வந்துடும். அப்பப்போ நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க வந்து நம்மளுக்கு வந்து கிளறி விட்டுக்குங்க. நம்மளுக்கு வந்து ஒரு அடிப்பிடிக்கிற ஸ்மெல் வரும். அந்த சமயத்தில் கிளறி விட்டிங்கன்னா நல்லா உருளைக்கிழங்கு ஃப்ரை நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு இப்போவே நல்லா வெந்து வந்திருக்குது. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி பருப்பு குழம்போட உருளைக்கிழங்கு பொரியல். இதுக்கும் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.